வணக்கம். SSC GD 2025 கேட்ட கேள்வி. ER 32 என்பது DS 34 மற்றும் XW 54 என்பது WX 56 எனில் ZP 78 என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நம்ம இது பண்றதுக்கு முன்னாடி லெட்டர்ஸ் எடுத்து வரிசை எழுதிக்கலாம். A ல இருந்து Z வரை. இப்ப நம்ம முதல்ல பாத்தீங்கன்னா ER 32 இது நமக்கு என்னவா மாறி இருக்கு? DS 34 மாறி இருக்கு. DS 34. இப்ப நமக்கு முதல்ல பாத்தீங்கன்னா இங்க E இருக்கு. நமக்கு E பாத்தீங்கன்னா D மாறி இருக்கு. நமக்கு E இங்க இருக்கு. டி பாத்தீங்கன்னா ஈக்கு முன்னாடி இருக்கு. சரியா? அப்போ ஒரு இது முன்னாடி வந்திருக்கு. சரியா? ஒரு இது முன்னாடி வந்திருக்கு. அது ரெண்டாவது பாத்தீங்கன்னா நமக்கு ஆறு இருக்கு. ஆறு பாத்தீங்கன்னா எஸ்ஆ மாறி இருக்கு. ஆறு இங்க இருக்கு. எஸ் நமக்கு அடுத்ததா இருக்குது. அப்ப நமக்கு ஒரு இது தள்ளி வந்திருக்கு. சரியா? ஒரு இது தள்ளி வந்திருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 32 இருக்கு. இது நமக்கு 34 மாறி இருக்கு. நம்ம 32 கூட 33 34 ரெண்ட கூட்டணும் அப்படின்னா நமக்கு 34 வரும். அப்ப நமக்கு இதுல ஒரு இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு இது அடுத்து வந்திருக்கு. அது நம்பர் பாத்தீங்கன்னா அது கூட ரெண்டு கூட்டியிருக்காங்க. இப்ப நம்ம இதே மாதிரி இந்த ZP 78க்கு பாக்கலாமா? Z ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்க? ஒரு இதுக்கு முன்னாடி வந்திருக்கும். நமக்கு Z இந்த இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன வரும்? அதுக்கு முன்னாடி நமக்கு Y வருமா? அப்ப நமக்கு இங்க Y வரும். அது ரெண்டாவது P இருக்கு. நம்ம என்ன பண்ணிருப்பாங்க? ரெண்டாவதுல பாத்தீங்கன்னா ஒண்ணு கூட்டியிருப்பாங்க. இப்ப நமக்கு B எங்க இருக்கு? B இந்த இருக்கு. அப்ப நமக்கு B அடுத்து என்ன வரும்? B அடுத்து நமக்கு C வருமா? அப்ப நமக்கு இந்த இடத்துல C வரும். அடுத்து நமக்கு நம்பர் இருக்கு 78. நம்ம என்ன பண்ணிருப்பாங்க? நம்பர்னா ரெண்டு கூட்டியிருக்காங்க. அப்ப நம்ம 78ல இருந்து ரெண்டு கூட்டினா நமக்கு என்ன வரும்? நமக்கு 80 வருமா? அப்ப நமக்கு YC 80 இதான் நமக்கு தேவையான ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் ஏல இருக்குது. இதே மாதிரி PO 18க்கு நமக்கு என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.